பாண்டியன் ஸ்டோர் சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம ராஜி இருந்துட்டு, இவங்க சொல்றது எல்லாமே பொய்யு அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "நீ என்னம்மா இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த அம்மாவே பாவம் பொண்ண வாழ வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் போராடிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னடான்னா, இவங்க சொல்றது பொய்யுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவங்க சொல்றது எல்லாமே பொய்யு. இவங்க பொண்ண படிக்க வச்சதா சொன்னாங்கல்ல, வெறும் +2 மட்டும் தான். அதே மாரி வயசு வித்தியாசம் கூட எங்க மாமாவோட 2 வயசு பெரியவங்க. அது மட்டும் இல்ல. நகை நட்டு போட்டதா சொல்லிட்டு இருக்காங்கல்ல. அவங்க போட்ட நகை எல்லாமே கவரிங் நகை அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிடுறாங்க. கோமதியும் பாண்டியனும் இருந்துட்டு, "ஏய் என்னம்மா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஆமாமாம்மா, எங்களுக்கே அந்த தாலி பிரிச்சு கோத்தாங்கல்ல, அன்னைக்கு தான் விஷயமே தெரிஞ்சது. சொல்லக்கூடாதுன்னு சொல்லி எங்ககிட்ட சத்தியமும் வாங்கிக்கிட்டாங்க. ஏன் இப்ப கூட தான் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா நம்ம வரதட்சணை கேட்டு தான் இவங்கள வீட்ட விட்டு வெளிய தொரத்துன்னு தான் சொன்னாங்கல்ல. அது என்னால ஏத்துக்கவே முடியல. அதனால தான் மாமா" அப்படின்ற மாரி ராஜி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிடுறாங்க. "நீ சொல்றதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "என்கிட்ட ஆதாரமே இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட நகையெல்லாம் சிலத காட்டுறாங்க. ஃபுல்லாவே கருத்து போயிருக்கு. "இதெல்லாம் நீங்க உங்க பொண்ணுக்கு போட்ட நகை தானே?" "ஆமா, இதே மாரி தான் என் பொண்ணுக்கு நான் போட்டேன். ஆனா இந்த நகை கிடையாது" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. "நாங்களே கஷ்டப்பட்டு அங்க இங்கன்னு கடனா வாங்கி என் பொண்ணுக்கு நாங்க 80 சவரன் நகை போட்டோங்க" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மனசாட்சி இல்லாம பொய் சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ராஜி வந்து பயங்கரமா கோவப்படுறாங்க. அதோட ப்ரமோ முடிச்சிருக்காங்க.